إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكميدربرية அல்லாஹ்வின் நல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் அவர்கள் மீதும் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் முழுமையாக பொழியட்டுமாக என்கின்ற ஒரு பிரார்த்தனை பாசத்தையும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தையும் பெற்றுத்தரக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அருஷுடைய நிழல் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தின் மூலமாக இஸ்லாம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட இடத்தில் கல்வியை கற்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. இப்படி பல்வேறு சிறப்புகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அதுதான் மஸ்ஜிதுகளாகும். இஸ்லாத்தில் மஸ்ஜிதுகள் என்கின்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் காட்டிய அடிப்படையில் தான் நம்முடைய பள்ளி வாயில்களை மஸ்ஜிதுகளை நாம் பயன்படுத்துகின்றோமா? இஸ்லாமிய செய்திகளை சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையாக சொல்கின்றார்கள், நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் எங்கு நீங்கள் வசிக்கிறீர்களோ அந்த இடத்தில் பள்ளி வாயில் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய அதுக்கு என்ன சிறப்பு சொன்னாங்க? எந்த பள்ளி வாயில் கட்டப்படுகின்றதோ, பொருளாதாரம் கொடுத்து உதவி செய்யப்படுகின்றதோ, அதே போன்று நாளை சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். பள்ளி வாசலை கட்டி கொடுப்பதன் மூலமாக மஸ்ஜிதுகள் உருவாகுவதற்காக உதவுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அமலை பற்றி நன்மை ஆலயங்கள் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது 72வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்கின்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், இந்த பள்ளி வாயில்கள் அனைத்தும் வாகி மஸாஜிதுஹா. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பள்ளி வாசல்கள். இந்த பள்ளி வாயில்கள் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் பல்வேறு இடங்கள் மனிதர்கள் சிறப்பாக கருதி கொண்டிருக்கிறார்கள். நம்ம சர்வ சாதாரணமாக நம்முடைய தெருக்களில் கடந்து செல்லக்கூடிய இந்த பள்ளி வாயில் என்பது அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இந்த பள்ளி வாயில்களை சரியான முறையில் பயன்படுத்தி தன்னுடைய உள்ளத்தை இதோடு தொடர்புபடுத்தி ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த ஒரு இடமாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், அந்த நேரம் என்று வந்துவிட்டால் உடனடியாக அவர்கள் பள்ளியோடு தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தோடு இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா? சொன்னார்கள், நாளை மறுமையில் மனிதன் நிழலே இல்லாத இந்த நேரத்தில் நின்று கொண்டிருப்பானாம். சூரியன் ஒரு முடமோ அல்லது ஒரு ஜானோர் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 சாரார்களுக்கு தன்னுடைய அருஷுடைய நிலை தருவதாக சொல்லி காண்பித்தான். அதில் யார் என்றால் வரஜுலுன் கல்புன் முஅல்லகுன் ஃபில் மஸாஜித், யாருடைய உள்ளம் இந்த பள்ளி வாயிலோடு தொடர்போடு இருந்ததோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்புபடுத்தி அருஷுடைய நிழலை தருவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் யார் இந்த பள்ளி வாயிலுக்கு நடந்து வருகிறார்களோ, ஒரு நன்மையை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாங்க.
உடனே அல்லாஹ்வுடைய தூதரே தாராளமாக சொல்லிக் கொடுங்கள் என்பதாக சொல்லும் பொழுதே, அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த பள்ளி வாயிலுக்கு நடந்து வருவதற்காக நாம் பொடும்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றோமோ, எந்த பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக மிக பொடும்போக்கான ஒரு சூழலை சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றதோ, அப்பேற்பட்ட பள்ளி வாயில் ஒருவர் நடந்து வருவார் என்றால், பயணம் மேற்கொண்டு வருவார் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் நன்மைகள் எழுதப்படும், பாவங்கள் அழிக்கப்படும், மேலும் அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமா, அதோடு நிறுத்தி விட்டார்களா? இந்த பள்ளி வாயிலுக்காய் தன்னுடைய அடியார்கள் வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகின்றார். சில நேரங்களில் நாம் யாரை நேசிக்கின்றோமோ அந்த நேசத்தை பெறுவதற்காக அவர் எதுவெல்லாம் செய்தால் மகிழ்ச்சி அடைவாரோ அதற்காக என்னென்னமோ காரியங்களை நாம் மேற்கொண்டு செய்கின்றோம். அவருக்காக பாடுபடுறோம், பொருளாதாரத்தை செலவழிக்கின்றோம், அதற்காக நேரத்தை கொடுக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தூரம் ஆனதற்கு பிறகு அவர் மீண்டும் வரும் பொழுது மகிழ்ச்சி அடைவாங்களா இல்லையா அவருடைய குடும்பங்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய தகுதியின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திக்ருக்காகவும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளி வாயில் ஒருவர் தொழுகைக்கு வருவார் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகின்றான், சந்தோஷப்படுகின்றான். என்னுடைய அடியான் என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றான், என்னுடைய அடியான் என்னை தொழுவதற்காக வந்திருக்கின்றார் என்பதாக மகிழ்ச்சி அடைந்து அந்த நேரத்தில் அந்த இறைவன் மீது சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் வெளியூருக்கு செல்கின்றோம், நம்முடைய சகோதரர்களோ நம்முடைய தந்தையர்களோ அவர்கள் பல வருடங்கள் கழித்து வரும் பொழுது அந்த நேரத்தில் எவ்வளவு ஒரு பாசமாக இருக்கும். சில நேரங்கள் நமக்கு அறியாமலே கண்ணீர்கள் வருவதுண்டு. காரணம் என்ன? மகிழ்ச்சியின் காரணமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைவிட அதிகமாக மகிழ்ச்சி அடைவது என்பது ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் அக்பர், இதோ அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், இந்த தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்பதாக சொல்லப்படும் போதெல்லாம், அழைக்கப்படும் போதெல்லாம் நமக்கும் அந்த அழைப்பிற்கும் எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாமல், சம்பந்தமும் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக பல்வேறு சிறப்புகளை இந்த பள்ளிவாசலோடு தொடர்போடு இருப்பதன் மூலமாக நமக்கு சிறப்புப்படுத்தி சொன்னார்கள். அது மட்டுமா, இஸ்லாத்தில் இந்த மஸ்ஜிதுகள் எப்படி பார்க்கப்பட்டது? நாகரீகம் இல்லாமல், பண்பாடு இல்லாமல், எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியாமல், சகோதரத்துவம் இல்லாமல், சண்டைகளும் சச்சரவுகளாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாகரிகத்திற்கு முன்னோடியாக பண்பாடு என்றால் இவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், சகோதரத்துவம் என்றால் இவர்களை போன்றுதான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு மையமாக ஏற்படுத்தியதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பள்ளி வாயில்களில் தான். மக்காவில் 13 ஆண்டுகள் இருக்கும் பொழுது காபா என்கிற அந்த ஆலயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சகோதரர்களை, தன்னுடைய தோழர்களை பண்படுத்துவதற்கு அந்த ஆலயத்தை பயன்படுத்தி வந்தார்கள். மதீனாவுக்கு வந்தாங்க, முதலாவது என்ன செஞ்சாங்க? உடனடியாக ஒரு பொழுது பனு நஜ்ஜார் என்கின்ற அந்த கோத்திரிடத்தில் அந்த தோட்டங்களை கேட்கிறார்கள். எத்தனை ரூபாய்க்கு தரீங்க? வியாபாரம் பேசுகிறார்கள். பள்ளி வாசலை கட்டுவதற்காக, மஸ்ஜிதை உருவாக்குவதற்காக. அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். எப்பேற்பட்ட மஸ்ஜிதின் மீது அன்பை வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வியாபாரத்தை, சன்மானத்தை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதாக சொல்லப்படுகின்றது. உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக இந்த இறை இல்லத்தை கட்டி எழுப்பினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இந்த இறை இல்லம் என்பது, இந்த மஸ்ஜிதுகள் என்பது நாம் தொழுவதற்கு மட்டும்தான் என்பதாக நினைத்து வைத்திருக்கின்றோம். தொழுவது என்பது அடிப்படை அம்சம். தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்றுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு வழியின் மூலமாக இந்த மஸ்ஜிதுகளை எப்படி நாம் கொண்டு போக வேண்டும், எப்படி ஒரு முஸ்லிம் இதை நிர்வகிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களால் ஈடுபடுத்தி இந்த முஸ்லிம்களை அப்படியே இணைத்து வைக்க வேண்டும் என்பதாக பல்வேறு வழிகளின் மூலமாக, அவருடைய வாழ்வின் வழியின் மூலமாக நமக்கு உதாரணம் காட்டுகிறார்கள். பாருங்க, முதலாவதாக இந்த பள்ளி வாயில் என்பது அல்லாஹ்வை மட்டும் அழைத்து பிரார்த்திப்பதற்குண்டான பள்ளி வாயில்களாக, மஸ்ஜிதுகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வ யுذ்கரு ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால். அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் என்பது காலையிலும் சரி மாலையிலும் சரி அவனை மட்டும் அழைத்து பிரார்த்திப்பதற்காகவும், அவனை நினைவுபடுத்துவதற்காகவும், அவருடைய பெயரை உயர்த்தப்படுவதற்காகவும் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?
இணை வைப்பு கலக்கப்பட்ட அல்லாஹ்விற்கு நிகராக அழைத்து பிரார்த்தித்து அவர்களுடைய உயர்ந்த பண்புகளை கூறி அவர்களை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பள்ளி வாயிலை ஆக்கிவிட்டார்கள். முதலாவது அம்சம், இந்த பள்ளியை தொழுகைக்காக அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்காக நிரப்பப்படக்கூடிய சமூக மக்களாக மாற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டார்கள் இந்த பள்ளி வாயிலை. அதற்கடுத்து சில குறிப்பிட்ட நாட்களில் ரமலான் என்கின்ற அந்த பொக்கிஷமான நன்மை அறுவடை செய்யக்கூடிய அந்த நாட்களில் இந்த பள்ளி எப்படி பயன்படுத்தினார்கள்? இஅ்திகாஃப் என்கின்ற இறை இல்லத்தில் அமர்ந்து கொண்டு இறை இல்லத்தில் தங்கி கொண்டு இபாதத் செய்வதற்கு இந்த பள்ளி வாயில்களை பயன்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான யஅ்தகிஃபுல் அஷ்ருல் அவாகிர் மின் ரமலான். இந்த ரமலான்ங்கிற மாதத்திலே இறுதி பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணாங்க? இஅ்திகாஃப் இருந்தார்கள். இந்த இறை இல்லத்தோடு தொடர்போடு இருந்து இபாதத் செய்யக்கூடிய பழக்கமாக பள்ளி வாயில்களை இபாதத் செய்து செய்து தங்கி உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதோடு விட்டுவிட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூன், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்காகவும் ஒவ்வொருவரும் கல்வி கற்றுக்கொள்வதற்காகவும் அமர்கிறார்களோ, இப்படி பள்ளிவாசல் நினைக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய அந்த கலாமை படிப்பதற்காகவும் கல்வியை கற்றுக்கொள்வதற்காகவும் யார் இந்த மஸ்ஜிதுகளை பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்றது, அல்லாஹ்வுடைய சகீனத் இறங்குகின்றது, அமைதியை பெறக்கூடியவராக அந்த மலக்குமார்களுடைய அந்த சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அது மட்டுமா, வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார் சபையில் அவர்களுக்கு மத்தியில் யார் இப்பேற்பட்ட அமலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை நினைவுபடுத்துவான் என்பதாக சொல்லப்படக்கூடிய சிறப்பு என்பது யாருக்கு கிடைக்கின்றது? இந்த மஸ்ஜிதுகளோடு தொடர்போடு இருந்து கல்வியை கற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு விட்டார்களா? மேலும் சொன்னார்கள், எப்படி வாழ்க்கை வழிமுறை இருந்தது? ஆலோசனை கூட்டங்கள் என்றால் இந்த மஸ்ஜிதோடு அவர்கள் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சமூகத்தில் ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு விஷயத்தை அவர்கள் தீர்மானம் செய்ய வேண்டும் என்றால் அதில் ஆலோசனை செய்வதற்கு இந்த பள்ளி வாயில் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இந்த முஃமினுடைய பண்பாக சொல்லும் பொழுது, வஅகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் மஷூரா என்கின்ற அந்த கலந்த ஆலோசனை என்பது இருக்கும். பல்வேறு கருத்துக்கள் வரும். எனக்கு தெரியும் என்பதாக நாம் ஒற்றை கருத்தடிப்படையில் எந்த ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிடக் கூடாது. இஸ்லாம் மிக அழகாக நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு வழியாக உங்களுக்கு மத்தியில் நீங்கள் கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள். அதுவும் இந்த மஸ்ஜிதுகளோடு நீங்கள் தொடர்பு படுத்திக் கொண்டு அங்கே அமர்ந்து சகோதரத்துவமாக நீங்கள் அமர்ந்து கொண்டு நீங்கள் இந்த பள்ளி வாயில்களை நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் மூலமாகவும் தங்களுடைய வாழ்வின் மூலமாக காண்பிக்கின்றார்கள். அது மட்டுமா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால், இந்த குடும்ப உறவுகள் பிரியப்படுகின்ற ஒரு சூழ்நிலை என்றால், கணவன் மனைவி என்கின்ற பிரச்சனை என்று வரும் பொழுது அந்த நேரத்தில் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மையமாக, தீர்க்கக்கூடிய இடமாக, அவர்களுக்கு அந்த நேரத்தில் பிரச்சனையை தீர்த்துவிட்டு சமாதானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக, ஒரு இடமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளி வாயில்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சமூகத்தில் கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மற்ற விஷயங்களின் பிரச்சனையின் காரணமாக ஒருபோதும் கூட அந்த நேரத்தில் நீதமாக நியாயமாக யாராக இருப்பினும், தன்னோடு படையவர்கள் அநியாயம் செய்திருந்தாலும் சரி, தன்னுடைய பழகாதவரிடத்தில் நியாயம் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் சரியான ஒரு நீதியை சொல்லக்கூடிய ஒரு நீதிமன்றமாக, ஒரு மையமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுகளை பயன்படுத்தினார்கள். அது மட்டுமா, காயங்கள் என்று வந்துவிட்டால் போருக்கு செல்லப்படும் பொழுது அந்த நேரங்களில் எத்தனையோ சஹாபாக்கள் ரத்தங்கள் சொட்ட சொட்ட ஒரு திறனை சந்திக்கும் போதெல்லாம் தன்னுடைய கைகள் அடிபடும் பொழுது, கால்கள் அடிபடும் பொழுது மருத்துவமனையாக ஒரு நோயாளிக்கு ஆறுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுகளை பயன்படுத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அகல் போரின் போது அவருடைய கை நரம்பு துண்டிக்கப்படும் பொழுது சிகிச்சை அளிப்பதற்காக, அவரை சந்திப்பதற்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளி வாயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை, ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி மருத்துவமனையாக அந்த சஹாபாக்கள் ஆக்கினார்கள். அது மட்டுமா,
ஏழையாக இருக்கும் பொழுது கஷ்டப்படக்கூடிய மக்களை அறிந்து அவர்களுடைய தேவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக பைத்துல் மால் என்கின்ற மாபெரும் ஏழைகளுக்கு அந்த வறுமை போக்குவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பைத்துல் மாலை தன்னுடைய பள்ளியின் வாயில் மூலமாக அறிமுகம் செய்து எங்கிருந்தெல்லாமோ பொருட்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் பள்ளியில் கொட்டுங்கள் என்பதாக சொல்லப்பட்டு மக்களை அங்கே ஒன்று திரட்டி எல்லா நேரங்களிலும் பள்ளியோடு தொடர்போடு இருங்கள், மஸ்ஜிதோடு தொடர்போடு இருங்கள் என்பதாக அந்த நேரத்திலும் கூட மக்களுக்கு வறுமையை போக்க வேண்டும், மக்களுடைய அந்த தேவையை போக்க வேண்டும் என்கின்ற இடம் வருவதும் கூட பள்ளி வாயிலோடு தொடர்போடு வைத்திருந்தார்கள். சமூகத்தில் தீமையை செய்யும் போது, சமூகத்தில் எதிரியாக கிளம்பும் போது அப்பேற்பட்டவருடைய மனங்களை கூட சரியாக மாற்றுவதற்கு சில நேரங்கள் இந்த மஸ்ஜிதுகளை சிறைச்சாலையாகவும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சித்திரவதைப்படுத்துவதற்கான சிறைச்சாலை அல்ல, சீர்திருத்தம் செய்து சமூகத்தில் தலை நிமிர்ந்து சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறந்த சிறைச்சாலையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளி வாயிலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமா, ராணுவ தளமாக, நாடாளுமன்றமாக, மார்க்க தீர்ப்பு வழங்கும் இடமாக என இதுவெல்லாம் இன்றைக்கு தனித்தனியாக வெளியே மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ அதுவெல்லாம் ஒரே நித்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுக்கு என்று ஒரு கண்ணியத்தை கொடுத்து, மஸ்ஜித் என்றாலே அதற்கு மிகப்பெரிய ஒரு புகழையும் அது மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தோடு பார்க்கப்படக்கூடிய ஒரு இடமாக வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு புறம் பார்க்கும் பொழுது அடிமைகளுக்கு, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு வணங்கும் இடமாகவும், நோயாளிகளுக்கு மருத்துவமனையாகவும், ராணுவ தளங்களுக்கு பயிற்சி எடுக்கும் இடமாக, மாணவர்களுக்கு கல்வி கூடங்களாக, இப்படி பல்வேறு பல்முகம் கொண்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுகளை ஏற்படுத்தினார்கள். இந்த மஸ்ஜித் என்பது அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி மக்களை ஒன்றோடு வைத்து, ஒரே அணியில் வைத்து, ஒரே கல்வியை கொடுத்து, பிரியாமல் பிரிவினை என்கின்ற அந்த வாதம் கூட நுழையாத அளவிற்கு மக்களை மஸ்ஜிதுகளோடு வைத்தார்களே. என்ன காரணம் அன்புள்ள சகோதரிகளே? மஸ்ஜிதுகளுக்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள். ஆனால் இன்று எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு பள்ளி வாயில்கள்? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனையோ பள்ளி வாயில்களில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட எத்தனையோ பள்ளி வாயில்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தௌஹீதை நிலைநாட்ட வேண்டிய சூழ்நிலையில் தௌஹீதை நிலைநாட்டாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெரியவர்களுக்கு குர்ஆன் என்கின்ற அந்த ஓதுதல் கூட இல்லாத சூழ்நிலையில் பள்ளி வாயிலோடு தொடர்பிருந்தும் கூட குர்ஆனை ஓதாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எத்தனையோ இன்னும் சில பள்ளி வாயில்களில் குர்ஆன் ஓதல் வகுப்பை வைக்கிறார்கள், அகீதா வகுப்பை வைக்கிறார்கள், பல்வேறு வகுப்புகளை வைக்கிறார்கள். ஆனால் ஒரே முடிவாக அந்த வகுப்புகளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்பதாக பல வருடங்களாக கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, பள்ளி வாயில் என்பது, மஸ்ஜிதுகள் என்பது தொழுகையை மட்டும் நிறைவேற்றுவதற்காக அல்ல. அடிப்படை அம்சம் என்பது தொழுகை நிறைவேற்றுவதுதான், மாற்று கருத்தல்ல. அதல்லாமல் அந்த பள்ளி வாயில் என்பது வகுப்புகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வை பற்றி தெரியக்கூடிய, அதே போன்றே அல்லாஹ்வை பற்றி புரியக்கூடிய, இஸ்லாத்தை பற்றி தெரியக்கூடிய வகுப்புகளால் அலங்கரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அதில் நாம் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படித்தான் இஸ்லாம் இந்த மஸ்ஜிதுகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. மாறாக வருடத்திற்கு ஒருமுறை கூடி செல்வதே அல்லது வாரத்திற்கு ஒருமுறை கூடி செல்வதே, பள்ளிக்கு செய்வதை நாங்கள் செய்து விட்டோம் என்பதாக சொல்லிக் கொள்வதில் ஒன்றுமில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு தெளிவாக வழிகாண்பித்திருக்கின்றது. இவ்வளவு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இந்த ஜுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வை பற்றி கேட்டால் நமக்கு தெரிவது கிடையாது, தொழுகையை பற்றி கேட்டால் நமக்கு தெரிவது கிடையாது, குர்ஆனை பற்றி கேட்டால் தெரிவது கிடையாது. இன்னவர மார்க்க விஷயங்களை கேட்டால் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னா, உண்மையில் மஸ்ஜிதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அது போன்ற ஒரு பங்களிப்பை நாம் செய்திருந்தால் எவ்வளவு மார்க்கத்தை நாம் தெரிந்திருப்போம், மார்க்கத்தை எந்த அளவுக்கு நாம் பின்பற்றிருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த மஸ்ஜிதுகள் என்பது தொழுகைக்காக மட்டுமல்ல, இந்த மஸ்ஜிதுகள் என்பது வந்து செல்வதற்காக மட்டுமல்ல, யாரை வணங்குகின்றோமோ அப்பேற்பட்ட அந்த அல்லாஹ்வை தெரிவதற்கு, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, மக்களுக்கு எந்தெந்த வழி வகைகள் எல்லாம் பயன்படுத்துவதற்குண்டான வழிவகைகளை உருவாக்க முடியுமோ மார்க்கத்தோடு அனுமதியோடு தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் செய்யும் பொழுது புதுமைகள் உள்ளே நுழைந்து விடுகின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நன்மைகள் அனைத்தும் இபாதத்தாக ஆகிவிடாது. நன்மைகள் அனைத்தும் மார்க்கம் அனுமதிக்கப்பட்டதாகிவிடாது. மார்க்க அனுமதியோடு சரியாக எந்தெந்த வழிவகைகள் எல்லாம் மஸ்ஜிதுகளை நாம் பயன்படுத்த முடியுமோ அப்பேற்பட்ட மஸ்ஜிதுகளாக நாம் உருவாக்க வேண்டும். அப்பேற்பட்ட சிறந்த மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்கின்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜுமாவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதல் ஜுமா உரையில் இஸ்லாத்தில் மஸ்ஜிதுகள் என்கின்ற தலைப்பின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுகளை எந்த அளவிற்கு உருவாக்கினார்கள் என்பதை குறித்து சில செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த பள்ளி வாயில்களுக்கு, இந்த மஸ்ஜிதுகளுக்கு பல்வேறு விஷயத்தில் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். எப்படி ஒரு பள்ளி வாயிலுக்கு தூண்கள் என்பது முக்கியமோ அதே போன்றுதான் இமாம் என்பதும் இந்த பள்ளியில் மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்து கொண்டிருக்கின்றார். நிர்வாகம் என்பதும் மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் நாம் ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தோம். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி வாயில்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்குரியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான் மார்க்கத்தின் மூலமாக. இமாம் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பள்ளி வாயிலை நிர்வாகம் செய்வது எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து மிக தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. இமாம் என்பவர்கள் யார் தெரியுமா? நமது வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இமாம் என்பவர்கள் மார்க்கப்பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், கல்வியாளராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வரையறைத்து நமக்கு சொல்லி தருகின்றது. இமாம் என்பவர்கள் எல்லா விஷயங்களிலும், ஆலோசனைகளிலும் அவர்களை பங்கெடுத்து கருத்து கேட்கும் அடிப்படையில் இஸ்லாம் உயர்த்தி சொல்லி இருக்கின்றது. நமக்கென்று ஒரு இமாம் நியமிக்கப்பட்டார் என்றால் அவர் வரும் வரை மற்றவர்களை நீங்கள் முசல்லாவில் ஏற்றாதீர்கள். அவருக்கு உண்டான கண்ணியம் நேரங்கள் தாண்டுகின்றது. 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் ஆகின்றது. எப்பொழுதும் வளமையாக வரக்கூடியவர் இருந்தாலும் கூட அந்த நேரத்தை நாம் காக்க வேண்டும். வாழ்க்கை முறையில் நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் தான் இமாமாக இருந்தார்கள். இமாம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை உயிரை விட மேலாக நேசிக்கின்றோமோ அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பணி. அவர்களுக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் என்பது ஒரு காலத்தில் ஒரே அடியாக உயர்த்தி பார்த்தார்கள். சொன்னோம், ரொம்ப உயர்த்தி பார்க்காதீங்க, சொல்வதெல்லாம் மார்க்கமல்ல, குர்ஆனுக்கு முரண்பட்டால் நீங்கள் எடுக்கக்கூடாது, ஹதீஸுக்கு முரண்பட்டால் எடுக்கக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அந்த சிந்தனை தெளிவில்லாமல் சென்று இமாம் என்பது யாருமாகலாம். சில குர்ஆன் வசனங்களை ஓதத் தெரிந்தால் போதுமானதுதான். தன்னுடைய இளமையை அதற்காக பாடுபட்டு இமாமாக ஆனவராக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான் என்பதாக இன்றைக்கு சமூக மத்தியில் அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர கண்ணியத்தை கொடுக்காமல் அவர்கள் மீது பார்வை வைப்பது என்பது சாதாரணமாக சமூகத்தில் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய கலாமை படித்து மார்க்கத்தை புரிந்து நமக்காக பணி செய்வதற்காக சமூகத்திற்கு வருபவர்கள் இமாம்கள். மருத்துவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். இன்ஜினியருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய, மக்களுக்காக தொழ வைக்கக்கூடிய இமாம்களுடைய நிலை என்பதை இஸ்லாம் சொல்கின்றது. மஸ்ஜிதுகளோடு அவர்கள் கண்ணியமாக பார்க்க வேண்டியவர்கள், இழிவாக பார்க்கக்கூடியவங்க அல்ல. மஸ்ஜிதுகளுக்கு வந்தாலே அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் மஸ்ஜிதுகளுக்காக பாடுபடக்கூடிய இமாம்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்பதை ஏற்பட சிந்திக்க வேண்டும்.
இஸ்லாம் அடுத்து சொல்லுது நிர்வாகம். இந்த நிர்வாகம் என்பது மாபெரும் நன்மை நமக்கு பெற்றுத்தரும் என்புள்ள சகோதரர்களே. ஒவ்வொரு நிகழ்வும் சரி, ஒவ்வொரு பள்ளி வாயிலுக்கு பின்னால் இருப்பது இந்த நிர்வாகம். அதனுடைய அமல்கள், அதனுடைய நன்மைகள் என்பது அதிகம் நமக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நன்மை யார் வழி காண்பிக்கிறார்களோ அதை அவர் செய்யறாருன்னு சொன்னா, நான் ஒரு நன்மை உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க அதை செய்றீங்கன்னு சொன்னா, நீங்கள் செய்யும் காலமெல்லாம் உங்களுடைய ஒரு பங்கு எனக்கு வரும். நீங்கள் ஒரு நன்மை நீங்கள் சொல்லி தந்து நான் செய்கிறேன் என்றால், நான் செய்யும் காலமெல்லாம் உங்களுக்கு பங்கு வரும் என்பதாக சொல்லப்பட்ட கோட்பாட்டில் கொள்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்கள், இன்றைக்கு நாம் சிலர் இடத்துல கேட்டோம்னு சொன்னா, எம்பை தொழுகைக்கு வருவதில்லை, நேரம் இல்லைங்க என்பதாக நாம் அன்றாட செய்ய வேண்டிய ஒரு வக்திற்கு வர முடியும் என்று சொல்கின்றோம். ஆனால் நிர்வாகம் செய்வது என்பது மாபெரும் ஒரு நன்மை பெற்றுத் தரக்கூடியது. தன்னுடைய இபாதத்து போக, தன்னுடைய குடும்ப நேரத்தை ஒதுக்கியதற்கு போக, இந்த பள்ளி வாயிலுக்காக மக்கள் தொழ வேண்டும் என்பதற்காக, மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறார்களா இல்லையா? அல்லாஹ்வுக்கு அதிகமான அருள் புரிய வேண்டும், நன்மை தர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார், யார் மஸ்ஜிதை நிர்வாகம் செய்ய வேண்டும், நிர்வாகம் செய்வரிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளை நமக்கு சொல்லி தருகின்றார். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாத்திலே தவிர இன்றைக்கு சமூகத்தில் இந்த அடிப்படையை புரியாமல் போனதின் காரணமாக மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்லப்படாமல், கருத்து சுதந்திரம் இல்லாமல் ஆலிம்கள் தடுக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காண்பித்தார், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வகிப்பவரெல்லாம் யார் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். முதலாவது சொல்கின்றார், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் முதல் தகுதி. ஈமான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இணை வைப்பாளர் பள்ளியை நிர்வகிப்பதற்குண்டான தகுதி அல்ல என்று அல்லாஹ் சொல்கின்றான். பிதஅத் செய்வது அனுமதிக்கப்பட்டதல்ல என்று சொல்கின்றான். இரண்டாவது என்ன தெரியுமா? வஅகாமஸ் ஸலாத், தொழக்கூடியவங்களாக இருக்கணும், தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பண்புள்ளவராக இருக்க வேண்டும். வஆத்தஸ் ஸகாத், அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எதுக்கு அஞ்ச மாட்டாரு. ஃபஅஸா உலாயிக அய்யகூனு மினல் முஹ்ததீன், அவர்கள்தான் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். சிந்தித்து பாருங்கள், நல்ல முறையில் தொழுது சமூக மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் அதிகமாக அருள் புரிவானாக. ஆனால் பெரும்பான்மையாக இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழல் உருவாகின்றது? நம்முடைய வியாபாரத்தலம் நல்ல முறையில் வியாபாரமாக வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்களை வேலை வைக்க வேண்டும் என்றாலும் கூட, நம்முடைய வியாபாரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்றாலும் கூட குவாலிஃபிகேஷன் வைக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? நல்ல முறையில் கஸ்டமருக்கு நீங்க அப்ரோச் பண்ணுவீங்களா? கவனிக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் பாதுகாத்த பள்ளி வாயிலை தவிர என்ன செய்கிறார்கள்? மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாதே, ஷிர்க் என்றால் என்னவென்றே தெரியாதே, இணை வைப்பு எதுவெல்லாம் அழைத்து செல்லும் என்னவென்றே தெரியாதே, ஜுமாவிற்கு மட்டும் வரக்கூடிய அல்லது தொழுகை என்கின்ற பண்பு தன்னுடைய வாழ்வில் இல்லாத மக்களை சில பட்டங்களுக்காக, சில கண்ணியத்தின் காரணமாக வைக்கப்படுகின்றது. அவர் வட்டியில் புரண்டு கொண்டிருப்பார், வட்டியை பத்தி பேசக்கூடாது சொல்லப்படுதா இல்லையா? இதனால என்ன காரணம்? மார்க்கத்தை நிர்வகிப்பதற்காக இந்த மஸ்ஜித் உருவாக்கப்பட்டும் கூட எத்தனையோ மஸ்ஜிதுகளில் வட்டியை பற்றி பேசினால் இமாமுக்கு வேலை கிடையாது என்கின்ற பிம்பத்தை, அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களே. அன்பு சகோதரர்களே, மஸ்ஜிதுகள் அதற்காக உருவாக்கப்படவில்லை. சஜிதா செய்து அந்த அடையாள தலத்தை உருவாக்குவதற்காக இல்லை. யாரை வணங்குகின்றோம், எப்படி வணங்குகின்றோம், எப்படி மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. அதற்கு ஒரே அடியாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த இல்ம் இல்லாமல், ஞானம் இல்லாமல், தொழுகை இல்லாமல் ஒரு நிர்வகிப்பார் என்றால், எத்தனையோ மக்கள் வந்திருக்கிறீங்க, வெளிப்பள்ளிகள் உங்களுக்கு பழக்கப்பட்டதாக இருக்கும், அல்லது கருத்து சுதந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீர்கள். இந்த நாலேஜ் வச்சுக்கோங்க அன்பு சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கணும், அப்பொழுது அந்த மஸ்ஜித் சிறப்பாக அமையும் சொன்னார்கள்.
எத்தனையோ பள்ளி வாயில் மாஷா அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சரியாக நேர்த்தியாக மக்களுக்கு தங்களுடைய நேரங்களை தியாகம் செய்து பொருளாதாரத்தை தியாகம் செய்து நிர்வாகம் செய்யக்கூடிய எத்தனையோ மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. ஆனால் இந்த மஸ்ஜிதுகளை பற்றி இஸ்லாம் நமக்கு சொல்லும் பொழுது, மஸ்ஜிதுகள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த மஸ்ஜிதுகளை சரியாக ஒரு சமூகம் பின்பற்றினால் கல்வி மேம்படக்கூடியதாக இருக்கும், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெறக்கூடியதாக இருக்கும், எல்லா வகையிலும் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக அல்லாஹ்வை பற்றி தெரியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதுகள் கிடைத்தும் கூட நாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக, சொர்க்கத்தை அடைவதற்குண்டான அந்த பண்புடையவர்களாக இல்லை என்றால், அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சிந்தித்து பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கைசேதமான நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் இந்த பள்ளி வாயிலோடு, இந்த மஸ்ஜிதுகளோடு நல்ல தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பங்களிப்பு கேட்டால் உடனடியான அந்த பங்களிப்பை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த நிர்வாகத்தை செய்யக்கூடிய மக்களுக்கு நாம் பங்களிப்பு செய்ய வேண்டும். எதற்கெடுத்தால் நம்முடைய கருத்தின் மூலமாக குறை கண்ணோடு அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர குறை சொல்லி என்னோட கருத்திற்கு அவர் ஒத்து வரவில்லை என்றால் சமூகத்திற்கு அந்த விஷயம் பயனளித்தாலும் சரி, ஏதோ ரீதி நான் குறை சொல்லி அவரை மட்டப்படுத்துவேன் என்கின்ற சிந்தனை நாம் இருந்துவிடக் கூடாது. பள்ளி வாயில்கள் என்பது சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பயனளிக்கக்கூடிய களங்களாக, மையங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி ஒரு சிறந்த ஒரு சூழலை உருவாக்குவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.